Hello friends, welcome to my channel. நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் SBA Clerk Prelims ரீசனிங்கில் கேட்ட 4 பசில்ஸ் தான் வித் சொல்யூஷனோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அண்ட் என்னோடய டெலிகிராம் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பசில், 8 persons are sitting around a circular table facing to the center but not necessarily in the same order. So 8 persons போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லாருமே facing center அப்படின்னா இந்த பக்கம் ரைட் எடுப்போம், இந்த பக்கம் தான் லெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 persons sit between Q and P either from left or right or sits to the immediate right of Q. ஸோ இதுலேருந்து நம்ம தொடங்கினோன்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு ரெண்டு பாசிபிலிட்டி நம்ம எடுக்க வேண்டியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே எடுப்போம் ஆர் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 person சிட் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஸோ 1 person தான் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையில இருக்கணும். ஸோ ஆர் ரைட் சைடில் ஆருக்கு ஒன்று விட்டு இங்கே எஸ் போடலாம், அகெயின் ஆர் லெஃப்டில் ஒன்று விட்டு எஸ் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே பார்ப்போம், பாசிபிலிட்டி போக வேண்டாம். எஸ் ஹூ ஃபேஸஸ் டீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்ஸும் டீயும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி இருப்பாங்கன்னு தெரியுது. நெக்ஸ்ட் என்னென்னா Q and T ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ Q இங்கே இருக்குன்னா இங்கே T வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்தது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 person சிட் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ்னால் ஆரோட ரைட்டில் எஸ் போட்டோன்னா ஒன்று விட்டு எஸ் போட்டோன்னா T வந்து Qக்கு பக்கத்தில் நம்ம ப்ளேஸ் பண்ண மாதிரி வரும். ஸோ T வந்து அதில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆரோட லெஃப்ட்டில் ஒன்று விட்டு எஸ் போட்டோன்னா தான் எஸ்ஸை ஃபேஸ் பண்ணி T இருப்பான், கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா W சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V 3 persons சிட் பிட்வீன் U and V. ஸோ இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேம் வருது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது டேம் இருக்கான்னு பார்ப்போம். 2 persons சிட் பிட்வீன் Q and Pன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ Q இருக்குது, Qவோட ரைட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2 விட்டு T இருக்குது. ஸோ இங்கே நம்ம P போட முடியாது. ஸோ Qவோட லெஃப்ட்டில் பார்க்கலாம் 1, 2 விட்டு இங்கே P போடலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் W சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V 3 persons சிட் பிட்வீன் U and V. ஸோ பசிலில் 8 person பசில் வரும்போது 3 person ரெண்டு பேருக்கு இடையில 3 person இருக்காங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸிங் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்குது. இங்கே UR V வரலாம் அல்லது இங்கே UR V வரலாம். அண்ட் அகெயின் என்ன சொல்லிட்டாங்கன்னா W சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V. ஸோ இங்கே நம்ம V எடுத்தோம் அப்படின்னா W செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் Vனா வியோட செகண்ட் லெஃப்ட்டில் Q இருக்குது. ஸோ இங்கே நம்ம W போட முடியாது. ஸோ இந்த இடத்துல V வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே தான் V வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வியோட செகண்ட் லெஃப்ட்டில் W, ஸோ இங்கே W போடலாம். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். PWTURQSV தான் நமக்கான ஆன்சர், கரெக்டாக தான் இருக்குது. ஈஸியான பசில் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்துன்னா நெக்ஸ்ட் பசில் பாருங்கள். ஒருவேளை பிகினர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். 8 person இருக்காங்க, எல்லாருமே ஃபேஸிங் சென்டர். ஸோ ஆர் சிட்ஸ் இமிடியேட் டு த ரைட் ஆஃப் Q, அதுலேருந்தே தொடங்குவோம். ஸோ ஆர் சிட் இமிடியேட் ரைட் ஆஃப் Q அண்ட் Qக்கு பக்கத்தில் T வராதுன்னு சொல்லிட்டாங்க. அகெயின் ஆருக்கும் எஸ்ஸுக்கு இடையில ஒரே ஒருத்தங்க தான். ஸோ ஆரோட ரைட்டில் கவுண்ட் பண்ணி நம்ம இங்கே எஸ் போட்டோன்னா எஸ்ஸோட ஆப்போசிட்டில் தான் T போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ் ஹூ ஃபேஸஸ் டீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்ஸும் டீயும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆறு ரைட்டில் எஸ் போட்டோன்னா T வந்து நம்ம Q பக்கத்தில் போட மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வராது. ஸோ ஆரோட லெஃப்ட் சைடில் ஒன்று விட்டு இங்கே எஸ் போட்டு எஸ்ஸோட ஆப்போசிட்டில் T போடலாம். தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 persons சிட் பிட்வீன் Q and P. ஸோ Q இங்கே இருக்குது, Qவோட ரைட்டில் ரெண்டு விட்டு கவுண்ட் பண்ணோன்னா 1, 2 T இருக்காங்க, P போட முடியாது. ஸோ Qவில் லெஃப்ட்டில் ஒன்று விட்டு 2 places விட்டு பண்ணுவோம். ஸோ 1, 2 நம்மளுக்கு இங்கே P போடலாம். அகெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 persons சிட் பிட்வீன் U and V. 8 person இருக்கக்கூடிய பசிலில் வந்து 3 பேர் வந்து 2 பேருக்கு இடையில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கனாலே அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்க 2 பேரும் ஃபேஸிங் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ 3 persons சிட் பிட்வீன் U and Vனா Uவும் Vயும் ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ நமக்கு ஒரே இடம் இந்த இடத்துல தான் U and V ஃபேஸிங் ஈச் அதர் மாதிரி போட முடியும், வேறு எங்கே போட்டாலும்
இங்கே யூ போட்டோன்னா யூவோட ஆப்போசிட்டில் க்யூ இருக்குது, ஸோ போட முடியாது. ஸோ இந்த ஒரு பிளேஸ்லேயும் தான் நம்ம போட முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா W sits second to the left of V. ஸோ இங்கே நம்ம V எடுத்தோன்னா வியோட செகண்ட் லெஃப்ட் 1 2 Q இருக்குது. ஸோ இங்கே நம்ம போட முடியாது. ஸோ இந்த இடத்துல V வர வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே தான் நம்ம V எடுத்தாகணும். ஸோ வியோட செகண்ட் லெஃப்ட்டுங்கும்போது 1 2 இங்கே தான் W இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பசில் போகலாம். 10 persons are sitting in 2 parallel rows containing 5 persons in each row such a way that there is an equal distance between adjacent persons. ஸோ 2 ரோ இருக்குது. 2 ரோவில் இருக்கவங்களும் ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கவங்களுக்குள்ள ஸ்பேஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் த ஃபர்ஸ்ட் ரோ ABCDE ஆர் சீட்டட் அண்ட் ஆல் ஆஃப் தம் ஃபேஸிங் நார்த். ஸோ 2 இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோவில் ABCD இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபேஸிங் நார்த்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நார்த் அப்படிங்கும்போது இங்கே தான் ஃபஸ்ட் ரோ இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ஃபேஸிங் நார்த். ஸோ நார்த்தில் ஃபேஸ் பண்ணி இருக்கவங்களோட லெஃப்ட் இந்த பக்கம் இருக்கும் அண்ட் ரைட் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ அகெயின் அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோ 2ல் செகண்ட் ரோவில் PQRST இருக்காங்க அண்ட் ஆல் ஆஃப் தம் ஃபேஸிங் சவுத். ஸோ ரோ 2ல் PQRST இருக்காங்க அண்ட் ஆல் ஆஃப் தம் ஃபேஸிங் சவுத்துங்கும்போது இங்கே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பக்கம் லெஃப்டாக இருக்கும் அண்ட் இந்த பக்கம் ரைட்டாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் மெம்பர் சீட்டட் இன் ஏ ரோ ஃபேஸ் அனதர் மெம்பர் ஆஃப் த அதர் ரோ. ஸோ இந்த பக்கம் நார்த்தில் இருக்கவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கவங்க சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கவங்கள ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. E sits second from the end of the extreme end of the row. So E sits second from one of the extreme end of the rowன்னு சொல்லிட்டாங்க. E நம்மளுக்கு ரோ 1ல் தான் இருக்குன்னு தெரியுது. ஸோ அவர் நார்த்தை பார்த்து தான் இருப்பார். இதுவுமே எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டாகவும் இருக்கலாம் ரைட் ஹேண்டாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு பாசிபிலிட்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். P faces the one who sits second to the right of E. ஸோ ஈக்க ரைட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. ஏன்னா ஈயோட செகண்ட் ரைட்டில் இருக்கவங்கள தான் யார் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னா P ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அப்போ நம்ம ரைட் எண்டுலேருந்து ஈயை செகண்டுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா ரைட் எண்டுலேருந்து எடுத்தாலே ஈ தேர்ட் பிளேஸ் வந்துடுது. ஸோ லெஃப்ட் எண்டுலேருந்து தான் ஈ செகண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் 1 வரும். ஸோ டோட்டலாக 5 பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அகெயின் P faces one who sit to the second to the right of E. ஸோ இதுலேயும் நமக்கு 5 பர்சன் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா D sits second to the left of B who does not sit at the extreme end. ஸோ B இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. 2 சைடுமே B வராது. ஏன்னா இவங்க B who does not sit at the extreme endன்னு சொல்லிட்டாங்க. D sits second to the left of B அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல B எடுத்தோன்னா D sits second to the left. இங்கே E இருக்குது. ஸோ இங்கே நம்ம B போட முடியாது. அகெயின் இந்த இடத்துல B எடுத்தோன்னா D செகண்ட் லெஃப்ட். ஸோ இதில் போடலாம், கரெக்டாக இருக்குது. அடுத்தது 2 persons sit between S and Q or sit immediate left of S. ஸோ 2 persons between S and Qங்கும்போது ஸோ இங்கே S எடுத்து 2 person 1 2 இங்கே நம்ம Q போடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ இங்கே எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட்டில் நம்ம ஒன்றுமே போட முடியாது. ஏன்னா இதுதான் அட்மோஸ்ட் எண்ட். ஸோ இதில் நம்ம போட முடியாது. ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டி நமக்கு வராது. இன்னொரு பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Q எடுத்து இங்கே 2 விட்டு இங்கே எஸ் நம்ம போடலாம். ஸோ எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட்டில் ஆர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆர் போடலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு இங்கே T மட்டும்தான் இருக்குது. ஸோ T தான் இந்த பிளேஸில் வரும். அதே மாதிரி அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா C sits next to Bன்னு சொல்லிட்டாங்க. ஸோ B இங்கே இருக்குன்னா C இங்கே வரும். ஸோ ரிமைனிங் லெட்டர் A அடுத்தது வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். TSR PQ DEB CA. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சவங்க நெக்ஸ்ட் பசில் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். புரியாதவங்களுக்காக நான் ஒன்ஸ் மோர் கூட டீச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 ரோவில் இருக்காங்க. நார்த்தை ஃபேஸ் பண்ணி ABCDE அண்ட் சவுத்தை ஃபேஸ் பண்ணி PQRST இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா E sits second from one of the extreme end of the row. P faces one who sits second to the right of E. ஸோ ஈக்கு அடுத்தது
ஈக்கு அடுத்ததும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஈயோட ரைட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா இ சிக்ஸ் செகண்ட் ஃப்ரம் த ஒன் ஆஃப் த எண்ட் அப்படிங்கும்போது இ வந்து லெஃப்ட்லேருந்து தான் செகண்டாக இருக்க முடியும். ஏன்னா ரைட்லேருந்து எடுத்தோன்னா ஆல்ரெடி 2 இருக்காங்க. ஸோ இங்கே தான் 1 more person இருக்க முடியும். அடுத்தது பி ஃபேஸஸ் ஒன் who sits second to the right of E. ஸோ ஈயோட செகண்ட் ரைட்டில் இருக்கவங்கள தான் பி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியுது. அகெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இது எல்லா லைனும் நான் ஏன் போட்டேன்னா எல்லாருமே ஃபேஸிங் ஈச் அதர் அப்படிங்கும்போது கீழே 5 வந்துடுச்சுன்னா மேலேயே அந்த 5 நம்ம ஃபில் பண்ணிடலாம். டோட்டல் 10 persons தான். அடுத்தது டி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி ஹூ டஸ் நாட் சிட் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ பி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இங்கே பி போட்டோன்னா 1 விட்டு இ இருக்குது. ஸோ இங்கே பி போட முடியாது. ஸோ நமக்கு ஒரே பாசிபிள் இங்கே தான் பி ஆகணும். பியோட செகண்ட் டு த லெஃப்டில் டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 persons sit between எஸ் அண்ட் கியூ. ஸோ எஸ் அண்ட் கியூங்கும்போது நம்மளுக்கு ரோ 2ல் இருக்குது. ரோ 2னா மேலே எடுத்திருக்கோம். ஸோ அவங்க சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எஸ் எடுத்தோன்னா 1 2 இங்கே கியூ போடலாம். அண்ட் அகெயின் நல்ல ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எஸ் இருக்கும்போது எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் ஆர் இங்கே நம்ம போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி வராது. ஸோ நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், இங்கே தான் கியூ வரணும். ஸோ கியூக்கும் எஸ்ஸுக்கு இடையில 2 பேர். எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட்டில் வந்து ஆர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட்டில் ஆர். ஸோ ரிமைனிங் லெட்டர் டி இருக்குது. தென் ஜி சிக்ஸ் நெக்ஸ்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் சி வரும். ரிமைனிங் லெட்டர் ஏ இருக்குது. ஸோ மேலே உள்ள லெட்டர்ஸ் டிஎஸ்ஆர் பிக்யூ அண்ட் கீழே உள்ள லெட்டர்ஸ் டிஇபி சிஏ. 7 persons are buying different things. Only 1 person buy thing between C and A. B is buying thing before, immediately before C. So immediately before C வந்து B வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. Then 2 person buy things between C and D. C buy things after D. ஸோ சிக்கு முன்னாடி டி வாங்கியிருக்காங்கன்னா ஏன்னா சி வந்து டிக்கு அப்புறம் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கும் டிக்கும் இடையில 2 persons சொல்லிட்டாங்க. ஸோ சி 1 2 இங்கே தான் நம்ம டி போட்டாகணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ பைஸ் திங்ஸ் இமிடியேட் பிஃபோர் டி. ஸோ இ வந்து டிக்கு இமிடியேட் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோர் தென் 3 persons பை திங்ஸ் பிட்வீன் இ அண்ட் எஃப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். ஒன்லி 3 persons பை திங்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஜி. ஸோ டி இங்கே இருக்குன்னா ஒன்லி 3 persons நம்ம டிக்கு மேலே கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 விட்டு இங்கே ஜி போடலாம். ஆனால் இப்போ நம்பர் ஆஃப் பர்சன் கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 வந்துட்டு நம்ம கொஸ்டின்லேயே 7 members தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி வந்து டிக்கு மேலே வராது அப்படிங்கிறது இதில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஜி வந்து டிக்கு ஆஃப்டர் தான் இருக்கணும். ஸோ 1 2 3 இங்கே தான் நம்ம டி போட முடியும். அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 persons பை திங்ஸ் பிட்வீன் இ அண்ட் எஃப். ஸோ இ இருக்குது மேலே நம்ம போட்டோன்னா அகெயின் 7 personsோடையும் மேலே போயிடும். மோர் தென் 3 persons போது ஈக்கு மேலே நம்ம எஃப் எடுத்தோன்னா அகெயின் 7 personsோடையும் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ ஈக்கு கீழே தான் எடுக்க முடியும். ஸோ இ இங்கே 1 விட்டு இங்கே எஃப் போட்டோன்னா மோர் தென் 3 persons வராது. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 வந்துடுச்சு. ஸோ இங்கே தான் 7th personsனாக தான் எஃப் இருப்பாங்க. அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னா ஒன்லி 1 person பிட்வீன் சி அண்ட் ஏ. ஸோ சிக்கும் ஏக்கும் இடையில 1 person. ஸோ இதுதான் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட். இடிஏ பிசி டிஎஃப். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரியாதவங்களுக்காக ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு நெக்ஸ்ட் பஸ்ஸில் இருக்குது, ஸ்கிப் பண்ணி பாருங்கள். பி இஸ் பையிங் இமிடியேட்லி பிஃபோர் சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி வந்து சிக்கு இமிடியேட்லி பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிக்கும் டிக்கு இடையில 2 பேர்னு சொல்லியிருக்காங்க. சி பை திங்ஸ் ஆஃப்டர் டி அப்படிங்கும்போது சிக்கு முன்னாடியே டி வாங்கியிருப்பான். சிக்கும் டிக்கும் இடையில 2 பேர் இருக்கும்போது இங்கே தான் டி போட்டாகணும். அகெயின் இ பை திங்ஸ் இமிடியேட்லி பிஃபோர் டி அப்படிங்கும்போது இ வந்து நம்ம மேலே தான் போடணும். டியோட இமிடியேட்லி பிஃபோரில் இ இருக்கான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி 3 persons பை திங்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஜி. ஸோ டிக்கு மேலே நம்ம ஜி போட்டோன்னா 7 members-ஐயும் தாண்டி போயிடும். அதனால் டிக்கு பிலோவில் போடுறோம் 1 2 3 இங்கே தான் ஜி போட முடியும். அண்ட் அகெயின் ஈக்கும் எஃப்க்கு இடையிலையும் மோர் தென் 3 personsன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் ஈக்கு மேலே நம்ம மோர் தென் 3 persons எடுத்தோன்னா 7 persons தாண்டிடும். அதனால் ஈக்கு பிலோவில் மோர் தென் 3ங்கும்போது
ஆல்ரெடி இங்கே 6% வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே தான் போட முடியும், இங்கே தான் எஃப் இருப்பாங்க. அண்ட் சிக்கும் ஏக்கு இடையில 1% சொன்னனால சி 1 விட்டு ஏ இங்கே போடலாம். நெக்ஸ்ட் பஸ்ஸில் பார்க்கலாம். A certain number of persons are sitting in the row. ஸோ இந்த certain number இல்லைன்னா unknown number அப்படின்னு ஒரு பசில் வந்துச்சுன்னா அந்த பசிலில் எக்ஸ்ட்ரீம் எண்டுலேருந்து ஏதாவது பர்சன் வச்சு க்ளூ இருக்கான்னு பாருங்கள். அப்படி தொடங்கினா தான் இந்த certain number unknown நம்பருக்கான பசிலை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்படியே இங்கேயும் க்ளூ செக் பண்ணுவோம். A certain number of persons are sitting in the row, all of them facing towards north. ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படிங்கும்போது எல்லோரும் மேலே பார்த்து இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் ரைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. Q sits sixth from the right of S, T sits fourth to the left of Q, only 2 persons sit between Q and P, R sits fourth to the left of S, U sits between S and T, V sits second to the right of U, W is third from any of the end. ஸோ இதுவுமே எனி ஆஃப் த எண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக லெஃப்ட் ஆர் ரைட் ஹேண்ட் இருக்கான்னு பார்ப்போம். எஸ் இஸ் எய்த் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இது நமக்கு நல்ல க்ளூ. ஸோ இதுலேருந்து தொடங்கினா நமக்கு ஈஸியாக முடியலாம். ஸோ இதுலேருந்தே தொடங்குவோம். எஸ் இஸ் எய்த் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டு தான் இந்த பக்கத்துலேருந்து தொடங்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 எய்த்து பொசிஷனில் எஸ் இருக்குது. எய்த்து ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். தென் என்ன பார்க்கலாம், எஸ்ஸை வச்சு வேறு ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது Q sits sixth from the right of S. Q வந்து எஸ்ஸுக்கு 6th ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இங்கே தான் Q இருப்பான். T sits fourth to the left of Qன்னு சொல்கிறாங்க. ஸோ Q இங்கே இருக்குன்னா Qவோட லெஃப்ட்டில் T, fourth லெஃப்ட்டில் T. ஸோ 1 லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட்டுனா இந்த பக்கம் வரும். ஸோ 1 2 3 4 இங்கே தான் T இருப்பான். அடுத்ததான் only 2% between Q and Pன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது Qவோட ரைட்லேயும் வரலாம், லெஃப்ட்லேயும் வரலாம். அதனால் அதை இப்போ போட வேண்டாம். R sits fourth to the left of S. ஸோ இங்கே S இருக்குன்னா எஸ்ஸோட ஃபோர்த்து லெஃப்ட்டுங்கும்போது இந்த சைட் பாருங்கள். ஸோ 1 2 3 4 இங்கே தான் R இருப்பான். U sits between S and C. ஸோ எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில யூனா இந்த இடத்துல தான் நம்ம போட முடியும். V sits second to the right of U. ஸோ யூவோட செகண்ட் ரைட். ஸோ ரைட்டு தான் இந்த பக்கம் பாருங்கள். யூவோட செகண்ட் ரைட் 1 2 இங்கே தான் யார் இருப்பான்னா V இருப்பான். W is sits third from any of the end. 6% sit between W and Vன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Wக்கும் Vக்கும் இடையில 6% விட்டு நம்ம முதல்ல Wவை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே V இருக்குது. முதல்ல Vயோட லெஃப்ட் சைடில் 6% விட்டு W ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஸோ இங்கே R வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல W போட முடியலை. அதனால் Vயோட ரைட்டில் தான் நம்ம W போட்டாகணும். ஸோ 1 2 3 4 5 6 இங்கே W இருப்பான். ஸோ W தேர்ட் ஃப்ரம் எனி ஆஃப் த எண்ட் அப்படிங்கும்போது Wக்கு இந்த பக்கம் 2 பேர் இருந்தால் தான் 1 2 3 W வந்து தேர்ட் ஃப்ரம் 1 end அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஒன்லி 2% சிட் பிட்வீன் Q அண்ட் P அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ Qக்கும் Pக்கும் இடத்துல 2%ங்கும்போது இங்கே 1 2 Qவோட லெஃப்ட்டில் 1 2 கவுண்ட் பண்ணிங்கன்னா V இருக்குது. ஸோ இங்கே போட முடியாது. ஸோ Qவோட ரைட்டில் 1 2 இந்த இடத்துல தான் P வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 4 பசில்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னா பிகினர்ஸ்க்காக நான் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். ஸோ செட்டின் நம்பர் பர்சன் இல்லைன்னா நம்பர் பர்சன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டுலேருந்து ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் இல்லைன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து க்ளூ இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எல்லாருமே ஃபேஸிங் நார்த் அப்படின்னு சொன்னனால இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் ரைட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் இஸ் எய்த்து ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இங்கே தான் எஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஸை வச்சு ரிலேட் பண்ண க்ளூஸ் எல்லாம் பார்க்கலாம். Q sits sixth from the right of S. ஸோ எஸ்ஸோட 6th ரைட்டில் Q இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 இங்கே தான் Q இருப்பாங்க. T sits fourth to the left of Q. ஸோ T sits fourth to the leftனா 1 2 3 4 இங்கே தான் T இருப்பாங்க. அடுத்தது R sits fourth to the left of S. ஸோ S இருக்குது, எஸ்ஸோட 4th left. ஸோ 1
2 3 4 இங்கே தான் ஆர் இருப்பாங்க. அண்ட் யூ சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஸோ எஸ் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் யூ வரும். யூ வந்து எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில. பி சிக்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ அப்படிங்கும்போது யூ இங்கே இருக்குது, யூவோட செகண்ட் ரைட்டுங்கும்போது இங்கே தான் பி போட முடியும். அடுத்து அகெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 பர்சன்ட் சிட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் வி. ஸோ வியோட லெஃப்ட்டில் நம்ம கவுண்ட் பண்ணி 6 போனோன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6th பிளேஸ் விட்டு 7th பிளேஸில் ஆர் இருக்குது. ஸோ நம்ம இங்கே போட முடியாது. ஸோ வியோட ரைட்டில் தான் நம்ம போய் ஆகணும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இங்கே தான் டபிள்யூ இருக்கும். அகெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபிள்யூ இஸ் தேர்ட் ஃப்ரம் எனி ஆஃப் த எண்ட். ஸோ இங்கே டபிள்யூ இருக்குன்னா டபிள்யூக்கு அடுத்த 2 பர்சன் தான் இருக்க முடியும். அப்போ தான் 1 2 3 தேர்டு ஃப்ரம் த எனி ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்யூக்கும் பிக்கு இடையில ஒன்லி 2% சொல்லிட்டாங்க. ஸோ க்யூவோட ரைட்டில் நம்ம கவுண்ட் பண்ணோன்னா க்யூ இங்கே 1 2 இங்கே பி போடலாம் டபிள்யூவோட பக்கத்தில். அண்ட் க்யூவோட லெஃப்ட்டில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 இங்கே வி வந்துடுச்சு. ஸோ இங்கே பி போட முடியாது. ஸோ க்யூவோட ரைட்டில் தான் 2 பிளேஸ் விட்டு பி வந்து இருக்கும். டபிள்யூவோட பக்கத்தில் தான் பி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. தேங்க்யூ.